எல்லாரும் வந்துட்டீங்களா திரும்ப? ஆமா அதேதான் காலி. ரைட், நாங்க அடுத்த பகுதி போக போறோம். கொஞ்சம் விரைவாக பார்க்க வேண்டி இருக்குது. நீங்கள் திரும்பவும் கவனியுங்கோ. வர்க்கம் மூலம் 2 வர்க்கம் மூலம் 3 காரணங்கள் வழங்கப்படுத்தினால் அதே மாதிரி ஏனைய எண்களுக்கும் நீங்கள் வர்க்கம் மூலம் காண வேண்டிய தேவை ஏற்படையாக காணும். ஆனா இப்ப அதிகமான வினாக்கள்ல வர்க்க மூலத்துக்கு பெருமானம் தருகிறோம். அந்த வகையில நாங்கள் காணக்கூடிய இருக்கும். எனவே வர்க்க மூலம் காண வேண்டிய தேவை வந்தால் மட்டும் மடக்க வாய்ப்பாட்டை பயன்படுத்தி நீங்கள் கணிக்கலாம். இங்கே நாங்கள் நிறைவற்ற கோவை ஆக்கி எவ்வாறு இருபடி சமன்பாடு தீர்த்தல் என்பதற்காக நான் விரைவாக ஒரு விடயத்தை சொல்லிய பிற்பாடு உங்களுக்கு நிறைவற்ற கோவை ஆக்குதலை குறிப்பிடுகிறேன். ஒரு நிறைவற்ற கோவையினுடைய அமைப்பை பாரு. இங்க 2 நிறைவற்ற கோவைகள், இதுல இருக்கிற 2 கோவைகளும் நிறைவற்ற கோவை. இந்த 2 நிறைவற்ற கோவைகள், அதாவது ஏன் நிறைவற்ற கோவை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த நிறைவற்ற கோவைக்கு நாங்கள் காரணிப்படுத்துவோமாக இருந்தால், உதாரணத்துக்கு காரணியை நான் விரைவாக இதில் போடுகிறேன். எக்ஸ் வர்க்கம் சக உங்களுக்கு தெரியும், பிரித்தெழுதின 9 3 தர 3 3x சக 3x rx சக 9. ஆகவே இதுக்கு ஜோடியாக பொதுப்படுத்த x, பொதுப்படுத்த இந்த ஜோடிக்குள்ள x சக 3, இந்த ஜோடிக்குள்ள சக 3 பொதுப்படுத்த x சக 3. இங்கே x சக 3 x சக 3 நாங்கள் பொதுக்காரணியா வெளியெடுத்தமா இருந்தால் இந்த கோவைக்குள்ளே இந்த கோவைக்குள்ளே வந்து x சக 3 பொதுப்படுத்தால் இங்கே x இங்கே சக 3 இருக்கு. ஆகவே x சக 3 தர x சக 3 இருக்கு. உங்களுக்கு தெரியும் நேதரையே வர்க்கம். ஆகவே x சக 3 தர x சக 3 x சக 3 வர்க்கம். இங்கே ஒரு கோவையினுடைய காரணி x வர்க்கம் சக rx சக 9 காரணி இன்னொரு கோவையினுடைய வர்க்கமாக வந்து இவ்வாறு எல்லா கோவைகளுக்கும் வராது. ஒரு கோவையினுடைய காரணி இன்னொரு கோவையினுடைய வர்க்கமாக வந்து, ஆகவேதான் இந்த கோவையை நாங்க சொல்றது நிறைவற்ற கோவை. உதாரணத்துக்கு 16 ஒரு நிறைவற்ற, ஏனென்று சொன்னால் 4 வர்க்கம், அதாவது இன்னொரு எண்ணினுடைய வர்க்கமாக அது நிறைவற்ற. இங்கே இது நிறைவற்ற கோவை. ஒரு கோவையை இன்னொரு கோவையின் வர்க்கமாக, அவ்வாறு இருக்கின்ற கோவைகளை எடுத்து பார்த்தா இந்த கோவை எவ்வாறு நீங்க இனம் கண்டு கொள்ளலாம் என்றால், இந்த நடுவுறுப்பை எடுத்து பாரு 6x, நடுவுறுப்பு 6x. இந்த 6x அரைப்பகுதி அரைவாசி 3x, நடுவுறுப்பினுடைய அரைவாசி 3x. அது நேராக எல்லாம் மறையாது. அதை வர்க்கிப்போம். நடுவுறுப்பினுடைய அரைவாசி அரைப்பங்குடைய வர்க்கம், அரைப்பங்கு 3x, அதனுடைய வர்க்கம் வர்க்கிச்சால் 9x வர்க்கம். இங்கே முதலாம் உறுப்பையும் மூன்றாம் உறுப்பையும் பெருக்கி பாருங்க. நேராக பெருக்கினா நேர், 9 x வர்க்கத்தை பெருக்கினா 9x. அதாவது நடுவுறுப்பினுடைய அரைப்பகுதியின் வர்க்கம், அரைவாசியினுடைய வர்க்கம் முதலாம் உறுப்பின்றே மூன்றாம் உறுப்பின்றே பெருத்தொகையாக அமைகின்ற சந்தர்ப்பத்திலே இது நிறைவற்ற கோவையாக அமையும். நிறைவற்ற கோவையாக அமையும். அதே மாதிரி இன்னொரு கோவை அங்கே காணப்படுகிறது. ഇതിന്റെ அரைப்பகுதி அரைவாசி, நடுவுறுப்பினுடைய அரைவாசி மறை 10x அரைவாசி மறை 5x. அதை வர்க்கிப்போம். மறையால வரைக்கும் மறை 5x, மறை 5x ஆல வரைக்கும் நேர் 5 25 x வர்க்கம். மறை 5x வர்க்கம், மறை 5x வர்க்கம் நேர் 25x. முதலாம் உறுப்பையும் மூன்றாம் உறுப்பையும் பெருக்கி பாருங்க, நேர் 25x. ஆகவே இது ஒரு நிறைவற்ற கோவை. இந்த கோவைக்கு நாங்கள் காரணி உடனடியாக இந்த செய்து பார்க்காமலே நாங்கள் எழுதலாம். இந்த முதலாவது செய்து பார்த்த நாங்கள் இப்ப நான் இதை செய்து பார்க்காமலே காரணி எழுத போகிறேன். இதனுடைய வர்க்கம் மூலம் x, இந்த முதலாம் உறுப்பினுடைய வர்க்கம் மூலம் x. நடுவுறுப்பில் இருக்கிற அடையாளம் மற, மூன்றாம் உறுப்பினுடைய வர்க்கம் மூலம் 5.
25 வர்க்கம் மூலம் 5 இதன் வர்க்கம் xi 5 முழுவதும் வர்க்கம் முதலாம் உறுப்பின் வர்க்கம் மூலம் கவனமாக இருக்கணும் நடு உறுப்பின் இருக்கிற அடையாளம் நேர் இருந்தா நேர் வரும் மறை இருந்தா மறை வரும் நேர் அங்க மறை இருக்கிறதால மறை மூன்றாம் உறுப்பின் வர்க்கம் மூலம் மூன்றாம் உறுப்பு நேர் 25 வர்க்கம் மூலம் 5 அதனுடைய வர்க்கம் இதை நீங்க காரணிப்படுத்த xi 5 தர xi 5 தான் ஆகவே xi 5 வர்க்கம் ஆகவே நிறைவர்க்க கோவைகள் என்றால் இந்த நடு உறுப்பினுடைய அரைவாசியினுடைய வர்க்கம் முதலாம் உறுப்பின் மூன்றாம் உறுப்பின் பெருக்கு தொகையாக அமைகின்ற சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் இது நிறைவற்ற கோவையாக இருக்கும் நீங்கள் அவ்வாறான கோவைகளை நிறைவற்ற கோவை என்று சொல்லுங்க உதாரணத்துக்கு இதனை ஒன்று எழுதுகிறேன் x வர்க்கம் சக 8x சக இதனுடைய அரைவாசி 4 4 வர்க்கம் 16 இங்கே பாருங்க அரைவாசியினுடைய வர்க்கம் முதலாம் உறுப்பை மூன்றாம் உறுப்பை இருக்கிறது ஆகவே இது நிறைவற்ற கோவை இது நிறைவற்ற கோவை என்ன ஒன்று பார்த்தோம் x வர்க்கம் சய 5x இதனுடைய அரைவாசி 5 அரைவாசி 5 அதை வர்க்கிச்சம் என்று 5 25 4 ஆகவே இங்க சக 25 4 நாங்கள் போட்டால் இது நிறைவற்ற முதலாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு பெருகினால் 25 4 x வர்க்கம் நடு உறுப்பின் அரைவாசி 5x அரைவாசி 5x அதை வர்க்கிச்சா 25 x வர்க்கத்தின் 4 நிறைவற்ற கோவையை இப்ப இனம் காண தெரியுது ஆகவே நிறைவற்ற கோவை நிறுவனமாயிருந்தால் இந்த மூன்றாவதா இருக்கிற எண்ணுறுப்பு வந்து இந்த மூன்றாவதா இருக்கிற எண்ணுறுப்பு இந்த நடுறுப்பினுடைய அரைவாசியினுடைய வர்க்கம் அதாவது குணகத்தினுடைய வர்க்கமாக அமையும் இங்கே எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணம் 3 ஏனைய சந்தர்ப்பங்களையும் சரியா வரும் அது நான் சொன்ன முறையில முதலாம் உறுப்பையும் மூன்றாம் உறுப்பையும் பெருக்க நடு உறுப்பின் அரைவாசியின் வர்க்கம் வந்தாச்சு இந்த விடயம் கவனத்துல கொண்டியல் நாங்க இப்ப நிறைவற்ற கோவையாக போகணும் கோவைகளை நிறைவற்ற கோவையாக போகும் அதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த விடயத்தை சொல்லுகிறேன் ஆகவே உதாரணத்துக்கு பாருங்க எக்ஸ் வர்க்கம் சய 10x இதை நிறைவற்ற கோவையாக கூட்டப்பட வேண்டிய எண்ணுறுப்பு வந்து 100 கோவையில எண்ணுறுப்பு அடுத்தது எண்ணுறுப்பு இந்த நடுவுறுப்பின் அரைவாசி 5 வர்க்கம் 25 ஆகவே 25 இதுல இருக்கும் ரைட் இதை கருத்துல கொள்ளும்போ நான் அடுத்த விடயத்துக்கு போகும் அடுத்த விடயத்துக்கு நான் போகும் விளங்கினதா பிள்ளைகள் ரைட் நாங்கள் இப்ப வர்க்க பூர்த்தி முறையை பயன்படுத்தி இந்த சமன்பாடு தீர்க்க போறோம் ஏனென்றா இது காரணிப்படுத்த முடியாத ஒரு சமன்பாடு காரணிப்படுத்த முடியாத ஒரு சமன்பாடாக இருப்பதால் நிறைவற்ற கோவை என்ற முறையை பயன்படுத்தும் நான் நிறைவற்ற கோவையாக போகிறேன் பாருங்க x வர்க்கம் சய 4x சக 1 சமன் 0 இங்காலே இருக்கிற இந்த கோவை நடுவுறுப்பு எடுத்து பாருங்க நடுவுறுப்பு வந்து மர 4x அதனுடைய குணம் மர 4 என்று எடுத்தால் இந்த x வர்க்கத்தின் குணம் 1 இருக்கிறதால அது பிரச்சனை இதை மட்டும் எடுத்தா தான் அல்லது முதலாம் உறுப்பையும் மூன்றாம் உறுப்பையும் பெருக்கி பார்ப்போம் இதன் அரைவாசி 2 வர்க்கம் 4 இங்கே இருக்கணும் உறுப்பாக ஆனா 1 தான் அப்ப அந்த 1 ஓட எத்தனை கூட்டினால் உங்களுக்கு 4 இதனுடைய அரைவாசி 2 2 வர்க்கம் 4 வர்றதா இருந்தா இங்க 1 தான் என்ன நம்ம எவ்வளவு கூட்டணும் 3 ஆகவே நாங்கள் இந்தியால ஒரு 3 கூட்டினால் ஒரு சமன்பாடுல உங்களுக்கு தெரியும் இடது பக்கம் 3 கூட்டினா வலது பக்கமும் 3 கூட்டப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு சமன்பாட்டில் நாங்கள் சமனாக இருக்கிற ஒரு சமன்பாடுல இது இல்ல மாற்றம் செய்ய இந்தியால கூட்டப்பட்டால் இடது பக்கம் வலது பக்கம் இவ்வாறு செய்யணும் அல்லது என்ன ஒரு வழி இருக்கிறது இந்த 1 எங்களுக்கு இருந்தால் எத்தனை கூட்டுறது என்பதை கண்டுபிடிக்கிற கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் என்று சொன்னால் முதல் இந்த சமன்பாட சீரமைப்பு x வர்க்கம் சய 4x இந்த 1 நாங்க வலது பக்கத்துல கொண்டு போடுவோம் முதல் நேரொன்று சமன்பாட்டுக்கு அங்கால போக மறையும் ரெண்டும் ஒரே விஷயம்தான்
பாருங்க கட்டாய் வந்திருப்பதால உங்களுக்கு விஷயத்தை பாருங்க எக்ஸ் வர்க்கம் சய 4x இந்த சகோண்ட இந்தியால இருக்க எங்களுக்கு 3 கூட்டுறத அந்த சகோண்ட சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு கூட்டுறதுன்னு சொன்னால் தேவையானதை மட்டும் கூட்டிக்கணும் இல்லையா இல்லையா ரெண்டும் ஒரே விஷயம் தானா இல்லையா ஹலோ ஓம் சார் ஓம் சார் விளங்கு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஓம் சார் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஓம் சார் இந்த விஷயம் விளங்குதா ரெண்டு வகையில சொல்லி இருக்கிற ஒன்று சகோண்ட கொண்டு அங்கால போட்டு போடலாம் அல்லது தேவையானதை கூட்டுறதுக்கு மிச்சம் வந்து பார்த்து போடலாம் முதல் நாங்கள் இப்ப பாருங்க முதல் நாங்கள் சொன்னபடி இந்த ஒன்று இருக்குது நடுவுறுப்பின் அரைவாசியினுடைய வர்க்கம் 4 வருவதும் அப்ப 3 கூட்டுக மட்டும் 3 கூட்டினாங்க இடது பக்கம் 3 கூட்டினா வலது பக்கம் 3 கூட்டினா இது சில பேருக்கு கஷ்டமா இருக்கு நீங்க மறை ஒன்று இருந்தா இத்தனை கூட்டுறன்னு கண்டுபிடிக்கும் அல்ல மறை ஒன்று இருந்தா இத்தனை கூட்டுறன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் பிரச்சனை அந்த கசமத்துல இன்னத்துல வந்தா கூட்டுறதை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு ஆகவே இந்த ஒன்றை சமன்பாட்டுக்கு வலது புறம் கொண்டே போட்டுட்டேன் இப்ப பாருங்க எக்ஸ் வர்க்கம் சய 4x எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை எக்ஸ் வர்க்கம் சய 4x இது ஒரு நிறைவர்க்க கோவையாகணுமா இருந்தால் எங்களுக்கு இந்த நடுவுறுப்பின் குணகம் இதுக்கான மறைநாளினுடைய அரைவாசி எத்தனை மறைநாளினுடைய அரைவாசி மறை 2 மர 2 வர்க்கிச்சா 4 நேர் 4 மறை 2 வர்க்கம் மர 2 அரைவாசி மர 2 வர்க்கம் மறையால இருக்கிற நேர் 2 4 ஆகவே இந்த 4 அரைவாசியினுடைய வர்க்கத்தை ஒரு சமன்பாட்டுக்கு இஞ்சால கூட்டினா வலது பக்கம் கூட்டும் வலது பக்கம் கூட்டும் ரைட் இப்ப பாருங்க மேல அதேபடி 4 சமன் இங்க மறை ஒன்றும் நேர் 4 3 மறை ஒன்றோட நேர் 4 கூட்டினா மறை ஒன்றோட நேர் 4 கூட்டினா நேர் 3 பாருங்க மேல வந்த விட கிடைச்சிருக்கா ஆகவே இப்ப பாருங்க இந்த கோவையை நாங்கள் இந்த கோவையை இடது பக்கத்துல இருந்த இந்த கோவை இப்ப என்ன கோவை இடது பக்கத்துல இருக்கிற எக்ஸ் வர்க்கம் சய 4x சக 4 என்பது என்ன கோவையாக இருக்கிறது நிறைவர்க்க கோவை நடுவுறுப்பின் அரைவாசி இந்த வர்க்கம் இங்க முட்டுப்பட்டு இருக்குது அதான் முதலாம் உறுப்பினை மூன்றாம் உறுப்பினை பெருக்கமாக இருக்கு ஆகவே இதுக்கு காரணி சொல்லுவியல் ஒரு சொல்லுங்க காரணி நாம சொன்ன மாதிரி x ஆய 2 வர்க்கம் ഇതിന്റെ முதலாம் உறுப்பிന്റെ വർഗ്ഗമൂലം x നടുറുപ്പിന്റെ അടയാളം മറ മൂന്നാം ഉറുപ്പിന്റെ വർഗ്ഗമൂലം 2 മുള്ളുവകന്റെ വർഗ്ഗം ഇവിടെ தெரியுதோ பாருங்க முதலாம் உறுப்பிന്റെ വർഗ്ഗമൂലം x വർഗ്ഗത്തിന്റെ വർഗ്ഗമൂലം x നടുറുപ്പിന്റെ മറ இருக்கு ஆகவே மற மூன்றாம் உறுப்பிന്റെ വർഗ്ഗമൂലം 2 முழுவதின் வர்க்கம் சமம் பாருங்க இந்த கோவையை நாங்கள் இந்த சமன்பாடு x ஐ 2 முழுவதின் வர்க்கம் சமம் 3க்கு ஆக்கினோம் ஆகவே இதை தீர்ப்பதற்கு நாங்கள் இந்த வர்க்கத்தை சமன்பாடு கங்கால கொண்டு போறோம் அடுத்தது நாங்கள் சமன்பாடு தீர்த்தல் படிமுறையை பயன்படுத்த போறோம் x ஐ 2 சமன் இந்த வர்க்கம் சமன்பாட்டு கங்கால நாங்கள் இங்காலையும் வர்க்க மூலம் எடுக்கணும் அங்காலையும் வர்க்க மூலம் எடுக்கணும் இடது பக்கம் வர்க்க மூலம் வலது பக்கம் வர்க்க மூலம் எடுத்தா வர்க்க மூலம் மட்டுப்பட்டு x ஐ 2 கிடைக்கும் அதான் நாங்க சொல்றது வர்க்கம் அங்கால வர்க்க மூலம் ஆகும் இப்ப பாருங்க இங்கதான் இருக்குது வர்க்க மூலம் நான் இது சகசய போட்டுட்டனே இந்த வர்க்கத்தை சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போயிட்ட சகமும் ஜெயவும் போட்டுட்டேன் ஏன் போட்டேன் நேர் பிரமாணம் மறை பிரமாணம் அதாவது
இப்ப உதாரணத்துக்கு ஒரு எண்ணினுடைய வர்க்கம், அதாவது எக்ஸினுடைய வர்க்கம் உதாரணத்துக்கு 5னுடைய வர்க்கமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், சாரி, ஒரு எண்ணினுடைய வர்க்கமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த எண் நேராகவும் இருக்கலாம், இந்த எண் மறையா இருந்தாலும் என்னவா இருக்கலாம், நேர ஒரே விடையாத்தான் இருக்கலாம். பொறுமவழியா வர்க்கிச்சு விட்டால் நேர் 5 வர்க்கித்தால் மறை 5 வர்க்கித்தாலும் என்ன விட கிடைக்கும்? சேம் விட. வர்க்கம், அதாவது ஒரு எண்ணினுடைய வர்க்கம் வந்து எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய வர்க்கம், அதாவது இந்த எக்ஸ் வந்து மரமுண்டா இருந்தாலும் ஒரே விடதான் தரப்போகுது, மரமுண்டா நேர்முண்டா இருந்தாலும் ஒரே விடதான் கிடைக்க போகுது. ஆகவே இந்த வர்க்கம் நாங்கள் வர்க்கம் மூலமாக ஒன்றில் நேர் மூன்றாக இருந்திருந்த நேரெண்ணாக இருந்திருக்கலாம், மர எண்ணாம். ஆகவே இங்கே நாங்கள் இந்த சமன்பாடு தீர்த்தல்ல மட்டும்தான் ஒரு எண்ணுக்கான வர்க்கம் மூலமாக நேரும் மறையும் பெரும், ஏனென்றா இந்த வர்க்கத்தை கொண்டு அது கவனமா இருக்கும். மற்ற சந்தர்ப்பங்களில் எண்களின் வர்க்க மூலத்துக்கு நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள். ஆகவே சக அல்லது சை. எக்ஸய 2னுடைய பெருமானம் எக்ஸய 2னுடைய பெருமானம் எக்ஸய 2னுடைய பெருமானம் சக அல்லது சய வர்க்க மூலம் 3. அப்ப எக்ஸய 2 சமம் 3ன் வர்க்க மூலம் முதலே செய்த நாம் எத்தனை வந்தது? 1.74. 1.73 வந்தது. அண்ணாடா மடக்கை பார்த்து 30 சைவருக்கு பாப்பியல் 47.71 இருக்கும். 47.71 0.47.71 2ஆல பிரிச்சு என்றால் அதுக்குரிய பெருமானம் வரும். அதுக்கு அந்நிலோக் பார்த்தீங்கன்னா முரண்மடக்க பார்த்தீங்கன்னா 1.73 கிடைக்கும். 1.73 சக அல்லது சயவும் வரும். சகவும் சயவும் இங்க பெருமானமாக கிடைக்கும். சக 1.73 வரலாம், ஏனென்றால் எக்ஸினுடைய வர்க்கமாக இருக்கும், வர்க்க மூலம். இப்போது எக்ஸினுடைய பெருமானம் காணலாம். சக அல்லது சய, அதாவது சக பெருமானத்தையும் எடுக்கலாம், சய பெருமானத்தையும் எடுக்கலாம். 1.73 இந்த மர 2 சமன்பாட்டு கங்கால போகைக்குள்ள நேர் 2. இந்த விஷயம் விளங்குதா? இந்த மர 2 அதை நீங்க சமன்பாடுல படிச்சீங்க. சமன்பாட்டு கங்கால ஒன்றே நேர் 2 நாங்க போட்டுருக்கோம். எவ்வாறு என்பதெல்லாம் விளங்கப்படுத்தின டீச்சராக இதுல நேர் 2 இங்க சேர்த்தால் அங்க சேர்ப்போம். இது மட்டும் ரைட். ஆகவே எக்ஸ் சமன் ஒரு விட கிடைக்கலாம் நேர் 1.73 2 கூட்டேக்கு ஒரு விடை, அல்லது மர 1.73 மர 1.73 2 கூட்டேக்கு இன்னொரு விடையும் கிடைக்கும். 2 கூட்டேக்கு இன்னொரு விடையும். ஆகவே நேர் 1.73 நேர் 2 கூட்டினா இந்த முழுவண்ணும் கூட்டுப்படும். ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் 3.73 நேர் 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 இதுக்கு நேர் 1.73 2 இந்த ஒன்றோட இந்த 2 சேர்ந்தா 3.7. இது மர 1.73 இது நேர். ஆகவே நேரும் மறையும் வந்ததால பெரிய நிலையம் சின்ன கழிப்போம். 2ல இருந்து கழிச்சு விட்டார். 2ல இருந்து 1.73 கழிச்சால் இதை எடுத்து போட்டா 10, 10ல இங்க எடுத்து போட்டா 10ல 3 போனா 7. இப்ப இதுல 9 இருக்கு, 7 போனா 2, இங்க 1ல 1 போனா 0.27. இங்கே பெரிய எண்ணின் பெருமானம் நேராக இருக்கிறதால இது நேர் மர 1.73. ஆகவே இந்த விடயத்தை திரும்ப நீங்க கவனித்துக் கொண்டால் நிறைவேற்ற கோவையாக்குவது விளங்கி இருக்காம. முதலாவது நிறைவேற்ற கோவையாக்குறதுக்கு நாங்கள் இந்த ஒன்றாக இருந்த இந்த நேர் ஒன்றை சமன்பாட்டு கங்காரை கொண்டே கூட்டினாங்கள், அது போட்டுது. அடுத்தது நிறைவேற்ற கோவையாக இருக்கணுமா இருந்தால் நடுவுறுப்பின் அரவாசியினுடைய வர்க்கம், அதாவது குணகத்தின் அரவாசியின் வர்க்கம் இங்க 3ஆம் உறுப்பில இருக்கணும் என்று பார்த்தோம். அது 2 அரைவாசி, அதிന്റെ வர்க்கம் 4 கூட்டினோம். இடது பக்கம் கூட்டினா வலது பக்கமும் கூட்டும். ஆகவே இப்ப இது நிறைவேற்ற கோவையாக வந்தது.
அது சமன் இது ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னால் இது ரெண்டும் சேர்ந்து 3. இப்ப இந்த நிறைவர்க்க கோவையினுடைய காரணி உங்களுக்கு தெரியும். முதலாம் உறுப்பின் வர்க்கம் மூலம், மூன்றாம் உறுப்பின் வர்க்கம் மூலம், நடு உறுப்பின் குறியீட்டு கோவையில் வர்க்கம் சமன் 3. இந்த வர்க்கம் சமன்பாட்டு கங்கால கோவையை கூட வர்க்கம் மூலமாகும். அதுல நாங்கள் அதுக்காக என்ன மேல நடக்கிறதா இங்கேயும் வர்க்கம் மூலம் எடுக்கிறோம், அங்கேயும் வர்க்கம் மூலம் எடுக்கிறோம். வர்க்கம் மூலம் விட்டுப்பட்டால் அந்த வர்க்கம் மூலம் இருக்கும். வர்க்க மூலம் காணைக்க சகா அல்லது சய போடுவோம். இந்த ரெண்டுக்கு ஏனென்றது வழங்கப்படும். 3 வர்க்கம் மூலம் முதலே கண்டனாங்கள் 1.7 மடக்கவாய் மடக்காய் நேர் 1.7 இருக்கலாம் அல்லது மறை 1.7. ஆகவே இந்த எக்ஸ காண்ற இந்த 2 மர 2 சமன்பாட்டு கங்கால போக சக 2 ஆகும். எனவே நேர் 1.73 நேர் 1.73 சேர்ந்து ஒரு விடையும் 3.73 அல்லது எக்ஸினுடைய பெருமானம் மறை 1.73 நேர் 2 சேர்க்க பெரிய 2 இருந்து சிறிய எண் கழிப்பட்டு பெரிய எண் என்ற அடையாளம் போட்டுள்ளோம். 0.2. ஆகவே எக்ஸினுடைய பெருமானங்களாக அமையக்கூடியவை ஒன்றில் 3.73 அல்லது நேர் 0.2. எல்லாருக்கும் விளங்கி இருக்கா? தம்பியாக்கள் இதுல கீறக்கூடாது. கீறுனதா இதா இருக்கு. ஆரோரா கூறி இருக்கிறீங்க. அந்த கீறுனது இங்க இனிமேல் அத இதுல ஸ்கிரீன்ல ஒன்றும் செய்யாதேமா. ஒருத்தர் கணக்கே இல்ல. விளங்கி இருக்கா இல்லையா? அப்ப இத நாங்க சூத்திரத்தை பயன்படுத்தியும் காணலாம். இத நாங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தியும் காணலாம். நாங்கள் இதே கணக்க நீங்க சூத்திரத்தை பயன்படுத்தியும் காணலாம். நான் சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா சிலவுகளை அந்த சூத்திரத்துல எல்லா விடயங்களையும் நாங்கள் கொஞ்சம் பிரதியிட்டு பெருமானம் எடுக்க அந்த மறைநேயத்துக்கு சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். மற்ற ஆக்களுக்கு இலகுவாக இருக்கும். நான் 2வது கணக்கை பார்த்துட்டு சூத்திரத்தை பயன்படுத்தி செய்வதை நான் அவங்களுக்கு மற்ற ஆக்கள் செய்து பார்ப்போம். உதாரணம் 2. நீங்கள் இப்ப முயற்சி செய்யணும். உங்க செய்து 1-2 பேர் விட சொல்லலாம். எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 16 சமம் 0. ஆகவே இதுல மற்றபடி பார்க்கறான்னு சொன்னா இந்த முதலாம் உறுப்பினை மூன்றாம் உறுப்பினை பெருக்கு தொகையிட்ட வர்க்கம் மூலம் நடு உறுப்பின் அரவாசிக்கு சமனா வந்தால்தான் முறைவர்க்க கோவை இங்க அப்படி. ஆகவே பெரும்பாலும் இதுல நடு உறுப்பின் இந்த எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் உண்டு. எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் உண்டு. ஆகவே அது உண்டாக இருக்கிறதால பிரச்சனை இல்லை. எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்று இல்லை என்றால் உண்டாக்கணும். 2 இருந்தா 2 உண்டாக்கணும். அது பரவாயில்ல. இங்க எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் உண்டாயிருக்கு. இந்த அரவாசி எக்ஸின் குணகம் மர 2 அரவாசி மர 1. சரியா? எக்ஸினுடைய குணகத்தின் அரவாசி அதாவது மர 2 அரவாசி வெட்டால பிச்சா மர 1. மர 1 வர்க்கம் எவ்வளவு? மர 1 வர்க்கம் 1 நேர் 1 மர 1 தர மர 1 நேர் 1. இந்த நேர் 1 தான் இங்க மூன்றாம் உறுப்பாக அமையும் நிறைவர்க்க கோவை. இந்த மூன்றாம் உறுப்பாக இருக்கும். அப்ப நேர் 1 வார வேண்டாம். 16ஓட எத்தனை கூட்டணும்? மர 16ஓட எத்தனை கூட்டணும்? மர 16 கிடக்கு. ஆனா உங்களுக்கு தேவை நேர் 1. எத்தனை கூட்டணும்? நேர் 17 கூட்டணும். நேர் 17 கூட்டினா தான் பிள்ளைகள் 17ல 16 போய் 1 மிஞ்சி. அப்ப இது கணிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ இல்லையோ?
ஆகவேதான் நான் இந்த விடயத்தை விட்டுட்டு இந்த எக்ஸ் வர்க்கம் sin 2x நான் இந்த 800 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனான ஏன் இந்த கூட்டுறதை கண்டுபிடிக்கிற பிரச்சனையா இருக்குது. ஆகவே 16 மர 16 அங்கால போனா என்னவா இருக்கும்? நேர் 16. விளங்கிச்சதோ? விளங்கிட்டதோ? ஒரு ஆள் கதைக்கலாம். விளங்கிடுதா? ஆகவே இந்த 16 சமன்பாட்டுக்கு அங்கால ஒன்றே நேர் 16 போட்டுருக்கோம். ரைட். அடுத்த வரை நாங்க செய்ய போறோம். இப்ப நிறைவேற்ற கோவையாக்க போறேன். x வர்க்கம் sin 2x. ஆகவே கூட்டப்பட வேண்டிய உறுப்பை நாங்க புதிதாக கூட்ட போறோம். இந்த x-னுடைய குணம் மர 2 அரைவாசி. ஒன்று மறையொன்று மறையொன்றின் வர்க்கம் மறையொன்றின் வர்க்கம் நேர் 1. சமன்பாட்டுக்கு இஞ்சால நேர் 1 கூட்டினால் 16 சக 1 நேர் ஏற்கனவே 16 இருந்தது இஞ்சால கூட்டினோம்னா கரை கூட்டியிருக்கோம். இப்ப பாருங்க இதுன்ற காரணம் எழுதுதல் சொல்லுங்க. இந்த இப்ப நிறைவேற்ற கோவை இந்த நிறைவேற்ற கோவையின் காரணம் சொல்லுங்க. x ஆய 1 வர்க்கம் x என்ன அடையாளம்? ஆய. நடுவுல என்ன இருக்குது? நடுவுக்கு மர 2x மர என்ன இருக்குது? அப்ப மர இந்த வர்க்கமூலம் 1 வர்க்கமூலம் 1 சமன் 16 1 10. விளங்கிடுதோ? அதை கிரியல ஆம் சார். நடுவுறுப்பிന്റെ அரைவாசிന്റെ வர்க்கம் இஞ்சால கூட்டினா அங்கே கூட்டி இருக்கிறோம். அரைவாசி மறையொன்று வர்க்கம் நேரம் கூட்டிட்டு வந்துட்டு நிறைவேற்ற கோவை. நிறைவேற்ற கோவைக்கு காரணி இந்த முதலாம் உறுப்பிന്റെ வர்க்கமூலம் x வர்க்கത്തിന്റെ வர்க்கமூலம் x. ഇതിന്റെ அடையாளம் நடுவுறுப்பிന്റെ அடையாளம் இங்க போட்டிருக்கிறார் மர. இங்க மூன்றாம் உறுப்பிന്റെ வர்க்கமூலம் 1. இது வர்க்கம் சமன் 16 மற்றும் 10. அடுத்த வரைக்கு போறோம். x sin 1 இந்த வர்க்கமூலம் வர்க்கம் அங்கால போக வர்க்கமூலமாகும் சக அல்லது சை. சக அல்லது இந்த கணக்கிலேயே உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த கணக்கிலேயே உங்களுக்கு தந்திருக்கிறோம் பாருங்க. இந்த 17 வர்க்கமூலம் 4.12 17 வர்க்கமூலம் 4.12 தந்திருக்கிறோம். 4.12. ஆகவே அதை பயன்படுத்தலாம் 17க்கு. இல்லையாண்டா நீங்க மடக்க வாய்ப்பாடு பயன்படுத்தி 17க்கு மடக்க வாக்கைக்கு 1.2 வரும். 17க்கு மடக்க வாக்கைக்கு 1.2 வரும். 17 சைபருக்கு பார்த்து 2 அளவுக்கு மடக்க வாக்கு. ரைட். இப்ப நாங்கள் அந்த இப்ப நான் அந்த கணக்கு அழிஞ்சதால திருப்பி போடுறோம் பாருங்க. x வர்க்கம் sin 2x சமன் 16 நேர் 16 கலவு நேர் 16 x வர்க்கம் sin 2x இந்த மர 2னுடைய அரைவாசி 1 வர்க்கம் 1 இடது பக்கம் கூட்டினால் 16 சக 1. ഇതിന്റെ காரணி x sin 1 முழுவதின் வர்க்கம் ஏன் போட்டானது சமன் 11. ஆகவே x sin 1 சமன் இந்த வர்க்கத்தை நான் அங்கால கொண்டு போய் வர்க்கமூலம் 17 சக அல்லது சயக்கு பெருமானம் கிடைக்கும். இனி x-னுடைய பெருமானம் காண்றதுக்கு x சமன் இந்த சய 1 அங்காலவோ சக 1 ஆகும். அப்ப சக அல்லது சய 17 வர்க்கமூலம் 17 சக 1. வர்க்கமூலம் 17 பெருமானம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஆகவே x-னுடைய பெருமானம் சமன் சக அல்லது சய 4.12 4.12 சக 1. ஆகவே x-க்கு நேர் 4.12ஓட 1 கூட்டினா ஒரு பெருமானம் x-னுடைய பெருமானம் நேர் 4.12ஓட 1 கூட்ட ஒரு பெருமானம் அல்லது x-னுடைய பெருமானம் மர 4.12ஓட 1 கூட்ட x சமன்
4.12 நேரண்டும் முழுவண்ணோட முழுவண்ண கூட்டுவோம் 2 நேர் ஆகவே சமன் 5.12 இங்கே x சமன் மர நேர் ஆகவே பெரிய எண்ணில இருந்து சின்ன எண்ணை கழிப்போம் இது நேர் இந்த மர பெரிசு ஒன்றை கழிச்சா முழுவண்ணில இருந்து 4 இருந்து 1 போனா 3 அங்கால தசமத்துக்கு அங்கால கழிக்கிறாங்க இல்லையா ஆகவே ஆகவே எக்ஸுக்கு 2 பெருமானங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ் சமன் 5.12 அல்லது எக்ஸ் சமன் 3.12 அனுஷன் கையெழுத்திக்கிறீங்க என்ன அனுஷன் கையெழுத்திருக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க சொல்லுமாம்பி அனுஷன் அனுஷன் கேக்குதோ சரியா பிள்ளைகள் சரியா கணக்கேல நீங்கள் நாங்க விரைவாக பார்க்க வேண்டி இருக்கிறது நேரம் போறதால இன்னும் ரைட் சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்கிறது அங்கால நாங்கள் உதாரண கணக்கு போட்டிருக்கிறோம் அந்த கிளாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி போட்டிருக்கிறோம் சூத்திரத்தை பயன்படுத்தி செய்கிற கணக்கு உண்டு மிக விரைவாக உங்களுக்கு நான் போட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன் இங்க பாருங்க சூத்திரம் அதாவது ax வர்க்கம் சக bx ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 அதாவது x க்கு இந்த குணகம் a ஆ இருக்கு x வர்க்கத்துக்கு குணகம் a ஆகும் x னுடைய குணகம் b ஆகும் எண்ணுறுப்பு மாறி வந்து c ஆகாம இருக்கிற ஒரு சமன்பாட்டுல இங்க தீர்வை எடுக்க சொன்னால் x னுடைய தீர்வு என்னவாக அமையும் என்றால் இந்த சய b அதாவது x ന്റെ குணகம் போடும் அங்கால சக அல்லது சய வர்க்கமூலத்துக்கு சக அல்லது சய b அதாவது x ന്റെ குணகத்தின் வர்க்கம் சய 4 தர ac 4 தர a என்பது x வர்க்கத்தின் குணகம் c என்பது அந்த எண்ணுறுப்பு போட்டு கீழே 2 இதுல பிரதியிட்டமாக இருந்தால் x னுடைய பெருமானம் கிடைக்கும் ஆகவே நான் இந்த முதல் செய்த அந்த கணக்கு அதாவது இது ஒரு கணக்கு உதாரண கணக்கு இருக்கு இந்த கணக்கை நான் உங்களுக்கு இதுல போட்டு செய்து காட்டுறேன் பாருங்க இங்க இருக்கிற கணக்கு x வர்க்கம் சய 4x சக 2 சமன் 0 ഇതിനെ a அதாவது x வர்க்கத்தின் குணகம் x வர்க்கம் அதாவது இதிலே இருக்கிற x வர்க்கத்தின் குணகம் 1 ஆகவே 1 குணகம் b x னுடைய குணகம் தான் b x னுடைய குணகம் இங்கே மர 4 c இந்த மாறி அதாவது எண்ணுறுப்பு 2 இங்கே குறியீடுகளோட போடும் குணகங்கள் நிறைய இருந்த மரம் போடும் மேல இருந்த நேர் போடும் இப்ப பிரதியிட போறேன் ஆகவே x னுடைய பெருமானம் இதை நீங்கள் நிறைவேற்ற கோவை ஆகி இருந்தாலும் இணையதான் x னுடைய பெருமானம் என்னவாக இருக்கும் மரபி சக அல்லது சய வர்க்கமூலம் b வர்க்கம் சய 4 ac கீழ 2 இதுல பிரதியீடு செய்ய வேண்டிய பிரதியீடு செய்தால் சய b அப்ப சய தர b எவ்வளவு மரணால் x ന്റെ குணகம் மரணால் சக அல்லது சய வர்க்கமூலத்துக்குள்ள b வர்க்கம் அப்ப b வர்க்கம் என்றா மரணாலின் வர்க்கம் மரணால் தான் b ஆகவே b வர்க்கம் மரணால் சய 4 தர a அதாவது a வந்து x வர்க்கத்தின் குணகம் 1 தர c மாறி அதாவது அந்த எண்ணுறுப்பு வந்து கீழே 2 தர a 1 2 தர a 1 இதை சுருக்கினால் உங்களுக்குரிய 2 விடையும் கிடைக்கும் அதாவது இது சயவள இருக்கின்றால் சக 4 சக அல்லது சய இது மறையாத வரைக்கும் இது வந்துடும் இதுக்குள்ள வர்க்கமூலத்துக்குள்ள பாருங்க 4 மர 4 வர்க்கம் 16 இதை பெருக்கினால் மர தர நேர் 4 4 4 4 2 8 மர 8 அப்ப 16 சய 8 இது 4 4 4 தர 2 8 மர 8 கீழே 2 தர 1 2
ரைட். இப்ப பாருங்க, இதுக்கு செய்ய வழி எங்கால செய்யலாம். ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் நேர் 4 சத அல்லது சய வர்க்கமூலத்துக்குள்ள 16ல 8 போனா 8. அப்ப 8ന്റെ வர்க்கமூலம் கீழே 2. இது சமன் 4 சக அல்லது சய. 8ന്റെ வர்க்கமூலத்தை நீங்க காணணும் மடக்கே பயன்படுத்தி. அப்ப மடக்கே பயன்படுத்தி காணுங்களா இருந்தா 8ന്റെ வர்க்கமூலம் கிட்டத்தட்ட என்னவா இருக்கு சொல்லுங்க. 9ന്റെ வர்க்கமூலம் 3. ஆகவே 8ന്റെ வர்க்கமூலம் 2.9 நான் அன்னளவா இப்ப போடுறேன். இதுல மடக்கையை பயன்படுத்தி நீங்க காணலாம். 8க்கு மடக்க பார்த்து போட்டு 80 செய்வது பார்த்து போட்டு 2ஆல வகுத்து 3 மடக்க பார்த்து போட்டு சரி. நான் இதுல அன்னளவா போடுறேன் 2.3 கீழே 2. ஆகவே இது இந்த 2ஐயும் கூட்டி இருக்கா 2ஐயும் கூட்டி போட்டு 2ஆல வகுத்தா ஒரு விடை. இந்த 4ல இருந்து 2.9 கழிச்சு போட்டு 2ஆல வகுத்தா இன்னொரு விடை வரும். அல்லது இதையும் 2ஆல பிரிச்சு இதையும் 2ஆல பிரிச்சு. உதாரணத்துக்கு இதை 2ஆல பிரிச்சா 2 சக அல்லது சய. இதை 2ஆல பிரிச்சா 1.45. இதை 2ஆல பிரிச்சுங்களா. ஆகவே ஒரு கை இது 2 நேரா இருக்கிறதால கூட்டி விட்டா 3.45 எக்ஸினுடைய பெருமானம். அல்லது இது நேர் இது மறையா இருந்தால் 2ல இருந்து 1.45 கழிச்சால் 0.545 போனா 5 கூடின அடையாளம் நேர் தான். இதுக்கு நேர் தான், இதுக்கு நேர். ஆகவே இது சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்க இங்க பெருமானம். ஓ ரைட். அப்ப நாங்கள் இப்ப அடுத்த விடயம் உங்களுக்கு வந்த வினாக்கள் செய்கிறது. கடந்த கால வினாக்கள்ல வந்திருக்கிற வினாக்களை இங்க போட்டிருக்கிறேன் பாருங்க. போட்டோ எடுத்து இதை 2 வச்சு ஒரு லீன் சுட்டு எடுத்து வச்சு பண்ணுங்க. இதுல முதலாம் பகுதியில வந்த வினா ஒன்று இருக்கு பாருங்க. 2x வர்க்கம் sin 8 சமன் 0. ஆகவே 2 இத 2ஆல எல்லாத்தையும் பிரிச்சோம்னா x வர்க்கம் sin 4 சமன் 0. x வர்க்கம் அத காரணிப்படுத்தலாம். x வர்க்கம் sin 2ന്റെ வர்க்கம் என்று போட்டு ஆகவே x ஆக 2 இருக்கு x 2. அதே மாதிரி இது வந்த வினா. இது வந்தது 2018. அப்ப x வர்க்கம் sin 6ന്റെ வர்க்கம் என்று போட்டு தீர்வு காணலாம். முதல் கணக்கு செய்த நாங்கள். அடுத்தது இது முதலாம் பகுதியில வந்தது 2ன் பெருக்கம் 0 வந்ததுக்கு இது நாங்க செய்த கேள்வி பாருங்க. இந்த சகரண்ட 2ஐயும் பெருக்க 0 வருது. ஆகவே சகரன் பெருக்க 0 இந்த x ஆக 2 0 என்று எடுத்தால் ஒரு விடையும் x